ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஒன்லைனர் மாதிரி தமிழில் ஒரு ரிவைஸ் மாதிரி பார்க்கலாம். இந்த குரூப் 2க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? விடை வேரா. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவன் யார்? விடை சுப்பிரமணிய பாரதி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? விடை ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூஞ்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? விடை டி.கே. சிதம்பரம். மருமக்கள் வழி மானியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை கவிமணி. த லைட் ஆஃப் ஏஷியா என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. தமிழ் தொண்டுக்கு செய்வோர் சாவதில்லை என்று முழங்கியவர்? விடை பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர்? விடை பாரதிதாசன். இதே தமிழ்நாடு அப்படின்னு அதில் வந்துருச்சுன்னா பாரதியாராக தான் இருப்பார். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பியவர் யார் அப்படின்னா அது பாரதியார். ரூபயாத் என்ற சொல்லின் பொருள்? விடை நான்கடிச் செய்யுள். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனாயினும் நனி சிறந்தனவே என்ற பாடலடிகள் யாருடையது? விடை தேசிய கவி. சொல்லாதனுமில்லை பொதுமறையான திருக்குறளில் இப்படியை பாடியவர்? விடை பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா இவன் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். இணையிலே முப்பாலுக்கும் இந்நிலத்தை என பாடியவர்? விடை பாரதிதாசன். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர்? விடை நாமக்கல் வே. ராமலிங்கனார். வலைபாண்டியா பிள்ளை நீ ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்டப்பட்டவர்? விடை நாமக்கல் கவிஞர். சீடைக்காக ஸ்லேட்டு பயணம், முறுக்குக்காக மோதிரம் பயணம், காப்பிக்காக கடுக்கான் பணயம். இப்பாடலின் ஆசிரியர் யார்? விடை கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்று கூறியவர்? விடை வே. ராமலிங்கனார். காலை மாலை உதாவி நிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலனோடி போவானே என்ற பாடலை பாடியவர்? விடை கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. வால்ட் விட்மன் சாயலில் வசன கவிதை எழுதியவர்? விடை பாரதியார். கடல் பொருள் தரும் தமிழை நீ ஒரு போக்காடு நான் ஒரு தொம்பி என தமிழின் மீது தன் காதல் கொண்டு பாடிய கவிஞர்? விடை சுப்புரத்தினம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாமருக்கும் குடியிலும் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை என பாடத் தூண்டியது? விடை பாரதியார். இந்த நாமருக்கும் குடியிலும் நமனை என்றும் நகரத்தில் இடப்படும் அந்த பாடலை யார் பாடியிருப்பாங்கன்னா திருநாவுக்கரசர், அதாவது அக்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர். அந்த பாடலை மையமாக கொண்டு தான் இவர் அச்சமில்லை அப்படிங்கிற பாடலை பாரதியார் இயற்றியிருப்பார். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று கூறியவர்? விடை நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை. யாமறிந்த புலவனிலே கம்மனைப் போல் வள்ளுவனைப் போல் இனி என புகழ்ந்து பாடியவர் யார்? விடை பாரதியார். பாரதிதாசன் எச்சிறப்பின் பெயரால் அழைக்கப்படுகிறார்? விடை புரட்சி கவிஞர். பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது? தோணுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார்? விடை நாமக்கல் கவிஞரான வே. ராமலிங்கனார். அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர்? விடை நாமக்கல் கவிஞர். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர்? விடை கவிமணி. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எண்ணோரும் நாணிட வேண்டும் என பாடியவர்? விடை பாரதிதாசன். இது எளிமையினால் இங்கு உணவில் இணைந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது பாரதியார். உணவில்லைன்னா ஜகத்தை அழிச்சிருவோம் அப்படின்னு பாரதியார் சொல்லிப்பார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் கொண்டவர்? விடை பாரதிதாசன். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழங்கியவர்? விடை பாரதியார். செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர்? விடை பாரதிதாசன். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தோறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர்?
கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. அதே மாதிரி கல்லை பிசைந்து கனியாக்கும் இந்த சொல்லை துணுத்து அதுவும் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை தான் வருவார். பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது? விடை பிசிராந்தையார். அது ஒரு நாடக நூல். வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்ட அரசு புதுவை அரசு. பாரதியாரின் கடிதங்கள் எந்த என்னும் நூலை பதிப்பித்தவர் யார்? விடை ரா. பத்மநாபன். தான் இது பண்ணியிருப்பார். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா அது பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழுரைத்த கவிஞர்? விடை பாரதியார். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் ஔவையார். ஓரிரு குறு நாட்டுக்குரியதான ஒற்றைஜான் நினைப்புடைய அல்லர் அப்படின்னு சொன்னது ஔவையார். உமர் கெய்யாம் ரூபயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். ரூபயத்னா 4 அடிச் செய்யுள். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில் பொன்னி இந்த 2 இதழ்களும். இது குயில் பாட்டு யார் எழுதியிருப்பார்னா பாரதியார் எழுதியிருப்பாங்க. பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் இப்போ பார்த்தோம் குயில் பொன்னி. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்ற நூலை என்று தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். இந்தியா விஜயா இதழ்களை வெளியிட்டவர்? விடை பாரதியார். இந்தியா விஜயா பாரதியார். ஆட்சிக்கு அஞ்சாமல் எவரேனும் ஆளுகை என துஞ்சாமல் தமது நாட்டின் மீட்சிக்காக பாடுபடுவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? விடை முடியரசன். சேமமுற நாள் முதல் முளைப்பதனால இது தேசமுலம் செலுத்திடுது நம்ம கையாலே அப்படின்னு வரும். மருதகாசி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். கவிக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாராட்டி பாடியவர்? விடை சுரதா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் என்று புகழப்படுபவர் எவ்வாறு புகழப்படுதார் அப்படின்னா? விடை மக்கள் கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர்? விடை உடுமலை நாராயண கவி. குன்றக்குடி அடிகளால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? விடை ராஜகோபாலன். இவர் தன்னோட பெயரை சுப்புரத்தினதாசன் பாரதிதாசன் மேலே கொண்ட பட்டின் காரணமாக சுப்புரத்தினதாசனை சுருக்கி சுரதான் கூப்பிடுவோம். அவரோட இயற்பெயர் ராசகோபாலன். சுரதா எழுதிய நூல்களில் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல்? விடை தேன்மலை. கண்ணதாசன் எழுதிய புதின நூல்களுள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல்? விடை சேரமான் காதலி. ஆட்டனத்தி ஆதிமந்தனின் ஆசிரியர் யார்? அப்சல்யூட்லி நம்ம கண்ணதாசன் தான். எத்திராசலோ என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா அது வாணிதாசன். இவர் தான் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இவர் பிரெஞ்சு நாட்டு வழங்க செவாலியர் விருதும் வென்றிருப்பார். இவர் புதுவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது செவாலியர் விருது. இப்போ தான் பார்த்தோம். உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை ஆசிரியர் கவிஞர் சுரதா. உச்சியிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையெல்லாம் மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என பாடியவர்? விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அது முடியரசன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாச்சுவன் கவிஞன் ஆவான் சொன்னது சுரதா. முடியரசன். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாச்சுபவன் கவிஞன் சொன்னது முடியரசன். மழை வரும் அன்றே மந்திரம் செபித்தது அந்த காலம், அது மழையை பொழிய வைக்க இயந்திரம் வந்தது இந்த காலம். இது அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற லெசன்ல உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எது? விடை பூங்கொடி. ராசதந்தனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்? விடை கண்ணதாசன். பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் இது யாருன்னா சுரதா. இன்பம்ங்கிற டாப்பிக்கில் எழுதியிருப்பார். ஓமை கவிஞர் என போற்றப்படுபவர்? விடை சுரதா. அதே மாதிரி ரெட்டை கிளைவி போல் பிரியாமல் இணைந்தே வாழுங்கள் அப்படின்னு மணமக்களை கூட வாழ்த்திருப்பார். அது சுரதா தான். ரெட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை என பாடியவர் சுரதா. பார்த்தோம். ஏழை குடிசையிலே அடுப்பு விளக்கும் தவிர எல்லாம் இருக்கிறது. இக்கவிதை யாருடையது அப்படின்னா வள்ளிக்கண்ணன் அவருடைய கவிதை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார் அப்படின்னா தருமு சிவராமு. மனிதர்களின்
மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? விடை பிச்சமூர்த்தி. அதாவது ஈஸ்வர லீலை அப்படிங்கிற கதை நூலினுடைய ஆசிரியர் பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தி. முதல் புது கவிதை யார்? எது அப்படின்னா காதல். புது கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தியின் முதல் புது கவிதை காதல் அப்படிங்கிறது தான். புரட்சி முழக்கம் சாலை இளந்திரியன். பிச்சமூர்த்தி கவிஞரின் இயற்பெயர் வெங்கட மகாலிங்கம். இமயம் எங்கள் காலடியில் என்ற தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது? விடை ஆலந்தூர் மோகனரங்கன். ஆலந்தூர் மோகனரங்கனால் எழுதப்பட்டதா இமயம் எங்கள் காலடியில். மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அன்னபூர்ணி என்ற புதினத்தின் ஆசிரியர்? விடை சச்சினானந்தன். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் அடியாமல் பகை வெல்ல முடியாது என்ற உரைவீச்சுக்கு சொந்தக்காரர்? விடை சாலை இளந்திரியன். விரல்கள் 10 மூலதனம் என கூறியவர்? விடை தாராபாரதி. சாதனை பூக்கள் ஏந்து முனை இந்த நல்ல செடிகள் இலைப்பாடுமோ என கூறியவர்? விடை சாலை இளந்திரியன். விடிவெளி என புரைப்பெயரை கொண்டவர்? விடை ஈரோடு தமிழின்பன். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததே உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர்? விடை தாராபாரதி. திண்ணை எடுத்து தெருவார்க்கு அதை மேலும் அதனை விரிவாக்கு அப்படிங்கிற பாடல் இருக்கும்ல, அதில் வர ஒரு லைன் தான் இது. வானப்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? விடை கோவை. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினம்போக்கையும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம். விடை சச்சினானந்தன். சாலை இளந்திரியன் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா புரட்சி முழக்கம். சீசு செல்லப்பா எந்த இதழின் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? விடை எழுத்து. ஆலம்பனை எனும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? விடை அப்துல் ரகுமான். மோகனரங்கன் பிறந்த ஊர்? விடை ஆலந்தூர். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர்? விடை மேத்தா. பிஷு ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர்? விடை பிச்சமூர்த்தி. உலக பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர்? விடை சாலை இளந்திரியன். மகாத்மா நவநீத கிருட்டிண பாரதியாரின் மாணவர்? விடை சச்சினானந்தன். சாலை இளந்திரியன் தமிழக அரசினுடைய பாவேந்தர் விருதை பெற்ற வருடம்? விடை 1991. நெக்ஸ்ட்டு தமிழ் கடித இலக்கியம் நாட்குறிப்பு ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். சோவியத் அறிஞர் தால்சுலை வழிகாட்டுதல் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் படிக்க தொடங்கினேன் என்று கூறியவர்? விடை காந்தியடிகள். இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர்? ஆலந்தூர் மோகனரங்கன். ஆனந்தரங்கன். தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரன் குப்தன் போல் ஒன்றுவிடாமல் குறித்து வைத்துள்ளவர் என ஆனந்தரங்கனை பாராட்டியவர்? விடை வ.வே.சு. ஐயர். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர்? விடை மூவ. சமூக மாற்றத்தின் சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையகம் வாழ்கிறது என கூறியவர்? விடை அண்ணாதுரை. டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள்? விடை நாட்குறிப்பு. காந்தியடிகளை அரை நிவாரண பக்கிரி என ஏளனம் செய்தவர்? விடை சர்ச்சில். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார்? விடை ஸ்ரீவண்ண பிரதுர்த்தி. இதே மாதிரி உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத அர்ச்சந்திர நாடகத்தின் மூலமாக கற்றுக்கிடுவார். அப்புறம் ஒரு குஜராத்தி பாடல் மூலமாக அவர் நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரி மூணு டாபிக்ஸ் வரும். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் யார்? விடை லியோ டால்ஸ்டாய். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் எழுதியிருந்தார்? புத்தகங்களை பற்றி அதிகமாக எழுதியிருப்பார், நூல்களை பற்றி எழுதியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னென்ன டாபிக்ஸில் வேணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.